அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசியினருக்கு புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 27 கும்பராசியை விட்டு விலகி மீனராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே ராசிநாதன் சுக்கிரன் அங்கிரி உச்சமடைந்திருக்கிறார். ராகு பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவர்கள் இருவருடனும் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. ஆகவே தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. எதை தொட்டாலும் பொன்னாகும். மனதில் என்ன நினைத்தீர்களோ அதற்கு தாங்கள் செயல் வடிவம் கொடுக்கலாம். பணம் சேரக்கூடிய யோகம் உருவாகிறது. ரிஷப ராசினருக்கு 11 லாபஸ்தானத்தில் உருவாகும் லட்சுமி நாராயண யோகம் உங்கள் பணி இடத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உருவாகும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் நிதிநிலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலும் பணி இடத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். தங்களிடம் பகைமை கொண்டவர்கள் தங்களை தேடி வந்து உறவு கொள்வர். உறவினர்கள் தங்களிடம் கோபித்துக் கொண்டு சென்றவர்கள் தேடி வந்து உறவு கொள்வர். குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டாகும். பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, பந்தயங்கள், லாட்டரி போன்றவற்றில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு லாபத்தை பெற்று தரும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் அயல் நாடு வேறு மாநிலங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். CA, ICWA, ACS போன்ற படிப்புகளுக்கு தயாராபவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். பேங்க் எக்ஸாமிற்காக தயார் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வங்கியில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். சம்பள உயர்வினை எதிர்பார்க்கலாம். வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். சரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் அபரிமிதமான லாபம் உண்டாகும். கமிஷன் ஒப்பந்தங்கள் லாபத்தை பெற்று தரும். புது ஏஜென்சி ஒப்பந்தங்கள் தங்களுக்கு உண்டாகலாம். ஜவுளி வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும். பல மடங்கு லாபம் இரட்டிப்பாகும். எழுத்து, பத்திரிகை, IT துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அதே நிறுவனத்தில் அதிக சம்பள உயர்வினை எதிர்பார்க்கலாம். தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். பத்திரிகை துறை உள்ளவர்களுக்கு அவருடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். உயர் அதிகாரிகள் மனமாறா பாராட்டுவார்கள். கல்வி ஸ்தாபனங்களில் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். மற்றவர்கள் வேலைகளையும் சேர்த்து செய்து நல்ல பெயரை தாங்கள் பெறுவீர்கள். கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணு வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.